என்ன மிஃப்லால் மௌலவி பௌத்தரிச்சலா உங்களுக்கு செய்ய கிடைக்கலன்று பௌத்தரிச்சலா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய மிஃப்லால் மௌலவி அவர்களே, இது உங்களுக்கு தான் சின்ன ஒரு விஷயம் ஒன்று பேச. இந்த வேலைன்னா உங்களோட வாய்ஸ் கட் ஒன்று குரூப்பில் வந்துச்சு, கேட்டு பட்டுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த வெள்ளத்தில், இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களோட ஆக்கள் எல்லாம் பேர்த்து உதவி செஞ்சாங்க. அதாவது தண்ணியில் இருக்கிறவங்கள பேர்த்து காப்பாற்றினாங்க, மற்ற வேலையை செஞ்சாங்க. நீ விசேஷமாக அந்த நினைக்கிறேன் கொலன்னாவை வெள்ளம்பிட்டி சைடில், கொட்டிக்காவத்தை அந்த மாதிரி சைடில் தண்ணியில் பாதிக்கப்பட்ட மக்கள் செஞ்ச வேலையை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அப்பா பாஞ்சு கொடுக்குறீங்க, இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, ஏன் எங்கிட்டவங்க பேர்த்து எல்லாம் பாஞ்சு கொடுத்து செய்கிறீங்க? ஒரு மௌலவிமார் என்னமோ பேசினாங்களாம், அவங்க யாருன்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு? நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம்னு சொல்லி நீங்கள் அந்த வேலை செஞ்ச ஆட்கள்ட அந்த செஞ்ச சர்வீஸை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணி பேசுகிறீங்க. என்ன ஹசரத், ஒரு சமூக சேவையாளர்னு சொல்லி கொடுறீங்க, ஒரு மௌலவி நீங்கள். இப்படியாப்பட்ட ஒரு அனர்த்தத்தில், இப்படியாப்பட்ட ஒரு டிசாஸ்டர் நாட்டில் நடந்திருக்குது. மக்கள் ஏழ்மான அளவு அவங்களோட எல்லா தனிப்பட்ட வேலைகளை சில ஆட்கள், எல்லாரும் இல்லை, சில நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் அவங்களோட பர்சனல் வேலையில் ஒரு சைடில் வச்சுட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹசரத், அந்த பேர்வலை ஒரு உதாரணம், அந்த பேர்வலையிலேருந்து வந்த ஒரு குரூப் அந்த வெள்ளம்பிட்டி கொலன்னாவை கொட்டிக்காவை அந்த சைடில் மக்களை, தண்ணியில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுறதுக்கு, அந்த மக்களோட உசுரோலை, அந்த மக்களோட பொருட்களை எல்மான அளவு காப்பாற்ற, அவங்கள தண்ணியிலேருந்து வெளியே கொண்டாடுறதுக்கு, அந்த வீட்டுவல்ல மாட்டிப்பட்டு இந்த ஆட்களை கொண்டாடுறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு வசனத்தில் அந்த ஒரு ஆள் சொன்னார். அந்த ஒரு அந்த ஸ்ரீதேவி அல்லா ரஹ்மத் சேவனும் அவங்களுக்கு, அவர் என்ன சொன்னார், புதிய போட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அவங்க என்ன போட் மாற்றுறதான், புதிய போட் வரக்குள்ளே நினச்சாங்களாம், இந்த போட் மண்ணாக போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த மக்களை காப்பாற்றுறோம், எங்களுக்கு இந்த மக்களை பாதுகாக்கணும். யார் பேருவலையிலேருந்து வந்து இந்த கொலன்னாவை வெள்ளம் பெட்டி கொட்டிக்காவத்தை சைடில் இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த நல்ல எண்ணத்தோடு வந்திக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹசரத், கொட்டிக்காவத்துள்ளுக்கு இருந்து கொண்டு கொலன்னாவை வெள்ளம் பெட்டி மக்களோடு இருந்து கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் பாஞ்சு கொடுக்குறீங்க? நேவியால் 10 போட் போட்டால் நாங்கள் 2 போட் போடணும், நாங்கள் எல்லாம் கூட செய்யணும். ஹசரத், இந்த நாட்டில் எந்த அரசாங்கம், என்பிபியோ இது முந்தி இந்த அரசாங்கத்தை சொல்லலை, இப்படியாப்பட்ட ஒரு அனர்த்தம் வந்தால் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் 100% செய்யலான்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அண்டை தண்ணி வந்த ராவ் கவர்மெண்ட் போட் போட காட்டி, நேவியால் போட் போட காட்டி பார்த்து நீந்தா அந்த மக்கள்கிட்ட நிலைமை என்ன, இன்றைக்கு எத்தனை உசுறு பேத்திக்கும். இன்றைக்கு அந்த ரம்புக்கல்லில் அந்த எத்தனையோ உசுறு பேத்து எங்களோட சகோதரர்கள் அந்த கம்பல ரம்புக்கல்ல அந்த அளவத்து கூட அந்த ஏரியாவில் உசுறு போன மாதிரி இந்த தண்ணியிலே மாட்டிப்பட்டு கொலன்னாவை வெள்ளம் பிட்டி மக்கள் மாட்டிப்பட்டு உசுறு போக்காட்டிமா நாங்கள் பார்த்து நீக்கணும். அரசாங்கம் வரக்காட்டி அரசாங்கம் போட் போட்டா அவங்களோட போட்டில் தான் எல்லாம் செய்யணுமாண்டா. எத்தனை உசுறு தண்ணியில் பேத்திக்கும் ஹசரத். நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எங்களுக்கு விலங்கல் ஹசரத். உங்களுக்கு கொலன்னாவை பள்ளி சம்மேளனத்தோடையோ, கொலன்னாவில் இருக்கிற வெள்ளம்பிட்டி சைடில் இருக்கிற சில பள்ளிகளோடையோ தனிப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஹசரத், அதை நீங்கள் அந்தந்த ஆட்களுடைய ஹசரத் பேசி முடிக்கணும். அதை நாங்கள் மாஷால்லா பாராட்டுறோம். கொலன்னாவை மஸ்ஜித் ஃபெடரேஷன் மற்ற ஆட்களோடு சேர்ந்து, மற்ற ஃபெடரேஷனோடு சேர்ந்து, கலம்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷனோடு சேர்ந்து, மற்ற ஸ்கூல்ஸ் ஹமீட் அல் ஹுசைனி, பதுதி முகமது அல் நாசர், இவங்க எல்லா ஸ்கூலையும் சேர்த்துக்கொண்டு வேறு வேறு இன்னும் எத்தனை ஸ்கூல் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வேலை திட்டமிட்டு செஞ்சு அந்த மக்களை பாதுகாத்தாங்களே ஹசரத். அதை மீது கொச்சப்படுத்தி பேசலுமா ஹசரத்? அரசாங்கம் தான் கூட செய்யணுமா, நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் செஞ்சால் போதுமா? அரசாங்கம் காட்டி நீங்கள் சொல்லி அந்த மக்கள் எல்லாம் அப்படி தண்ணியோட வீட்டில் எரிய வைக்கணும்னு சொல்கிறீங்களா? அடுத்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க ஹசரத், நாங்கள்லாம் எத்தனை ஜிக்ர் மஜ்லிஸ் வச்சோம், எத்தனை தௌபா மஜ்லிஸ் வச்சோம், எத்தனை பேர் நாங்கள் பள்ளியில். ஹசரத், நீங்கள் ஒரு ஹசரத்,
நீங்கள் ஒரு பள்ளியில் அதை ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நியாயமாக இருந்திக்குமே. நான் இந்த பள்ளியில் சிக்கர் மஜ்லிஸ் வந்து வச்சோம், கொட்டுக்காவத்த பள்ளியில் செஞ்சோம், இல்லாட்டி இந்த பள்ளியில் செஞ்சோம், அதுக்கப்புறம் வேறு யார் செஞ்சீங்க அப்படி தானே ஹசரத் கேட்கணும். யார் எத்தனை பேர் செஞ்சீங்க, நீங்கள் நாங்கள் எத்தனை பேர் அது செஞ்சீங்க. சரி, அந்த அளவுக்கு நாங்கள் பயபக்தியோடு இதே மாதிரி வெள்ளம் எல்லாம் வந்தாலும் என்ன அனர்த்தங்கள் வந்தாலும் எல்லா வேலையை விட்டு போட்டு நாங்கள் பள்ளியில் சிக்ரு மஜ்லிஸ் வைக்கிற அளவுக்கு எங்களோட சமூகம் பக்குவமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலை. நீங்கள் சொல்கிறாலும் அந்தளவு பக்குவமாக இருந்தால் பெரிய வேலை. சரியா? அதோடு இன்னொன்று சொல்கிறீங்க, எத்தனை பேர்கிட்ட சாக்கியோட செல்லுவோம், வேண்டியொத்தம் வாங்க, ஆர்கியூமெண்ட் வாங்க, எல்லாரும் வாங்க, நான் தனியாக வாரன். ஹசரத், இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சமூகத்தை காட்டி சம்பாதிக்கிற சில ஆட்களும் மீக்கிறாங்க, யூடியூபர்ஸும் மீக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேருக்காக வேண்டி மற்ற நல்ல எண்ணத்தோடு செஞ்சு எல்லாத்தையும் அதே கேட்டகரியில் போட்டு அதே பாஸ்கெட்டில் போட்டு பேசுகிற சரியாது. இன்றைக்கு கொஞ்சம் பேர் சமூகத்தை காட்டி சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க, யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்ல போது நானும் பேர் வயசில் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களும் ஏதோ 100க்கு வார சல்லியில் 150 எடுத்து அவங்க எடுத்துக்கொண்டு 150 செலவழித்தாலும் இந்த நேரத்தில் அவங்க ஏதோ செய்கிறாங்க. ஆனால் அதை விட 100% சமூகத்துக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி செய்கிற கொஞ்சம் பேர் மீக்கிறாங்களே ஹசரத். எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் போட்டு பேசுகிறது சரியில்லையா ஹசரத்? அடுத்த கடைசியாக நீ ஜமீத்துல் உலமா பற்றி சொல்கிறீங்க. ஜமீத்துல் உலமா பற்றி சில இந்த நாங்கள் நேற்று மாதத்து கேட்டோம், சில குரூப்பில் சில வாய்ஸ் கட்டுகள் வந்துச்சு. ஜமீத்துல் உலமாவுக்கு சல்லி கொடுக்குவானு, யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்குவானு சகோதரர் இஸ்மத் நேரடியாக பப்ளிக்காகவே சொல்கிறார். வத்தலை இஸ்மத் பப்ளிக்காக சொல்கிறார், ஜமீத்துல் உலமாவுக்கு சல்லி கொடுக்குவானுன்றார். அது வேறு சப்ஜெக்ட். அது இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இந்த அனர்த்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பேசுவோம். ஜமீத்துல் உலமாவுக்கு சல்லி ஏன் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அது இப்போ பேசுகிற சந்தர்ப்பம் அல்ல. நான் இப்போ ஏன் இதை உங்களுக்கு பேசுகிறேன் ஹசரத், தானும் செய்யாமல் உங்களுக்கு ஏதோ செய்ய கிடச்சிக்காது. நீங்கள் அந்த ஏரியா கொட்டிக்காத்த முள்ளேரியா நகரசபா பிராதேச சபா, நீங்கள் ஒரு நகரசபாவில் ஒரு மெம்பர் உண்டு, நீ அது உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒன்று உண்டு. இது அது மூலமாக உங்களுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய கிடைச்சிக்காது. அந்த ஆதங்கத்தை வந்து நீங்கள் செய்கிறவங்க மேலே காட்டி சரி வராதே ஹசரத். கொலண்டா மஸ்ஜித் ஃபெடரேஷனோ இல்லாட்டி கலம்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷனோ தெய்வல மஸ்ஜித் ஃபெடரேஷனோ இல்லாட்டி மற்ற பள்ளி வாசல்களோ எல்லா பள்ளியும் இந்த நேரம் பள்ளி பன்சில் கோயில் சர்ச் எல்லாம் சரி. அது இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, வேறு சமூகங்கள் செய்கிறத காட்ட சொன்னீங்க. நீங்கள் பார்த்தில்ல, உங்களுக்கு தெரியா. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஷெஹான் மாலங்க கமகேன்னு தெரிகிறார். அவர் தான் இந்த ஈஸ்டர் அட்டாக்கு போகிறோம், ஈஸ்டர் தாக்குதலுக்கு போகிறோம், அதை பற்றி பெரிய ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு அதை பற்றி ஆராய்ஞ்சு ஒரு பெரிய ஒரு அந்த நேரம் அவர் தான் மிச்ச விஷயங்களை வெளியாக்கினார். கோட்டாபீட காலத்தில் அவரை கொள்ளையும் சிலாக தேடி போனாங்க. அவரை அப்புறம் 8 நாளாக சிஐடியில் கொண்டாந்து அவரை 8 நாள் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணினாங்க. அந்த நேரம் கோட்டாபி பிரசிடண்ட் ஆகிக்கொள்ள அவர் இந்த கொஞ்ச நாளாக என்ன சர்வீஸ் செஞ்சாருன்றதை அவரோட ஃபேஸ்புக்கில் பார்த்தா லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹலாவத்தை போகணுமா, ஜாயிலை போகணுமா, அங்கே போகணுமா, கொலொன்னாவை சைடுக்கு வரணுமா, வெள்ளப்பிட்டு சைடுக்கு வரணுமா, அவட நான் நேற்று பார்த்தா அவரோட பர்சன் யாரோ பிற்பகை அடிச்சிடாங்க பெற்றால சாமனை வைங்க போன இடத்துல ஆனால் செய்கிறாங்க ஹசரத். உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக வேண்டி யார் எந்த சமூகம் செஞ்சுதுன்னு கேட்குறீங்க ஹசரத். தயவு செய்து எங்களையால் செய்ய இல்லாட்டி நாங்கள் செய்கிறவங்களையாவது நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம், அவங்களுக்கான துவா செய்வோம். சரி, சந்தோஷம். எங்களையால் செய்ய இயலாத சில பல விஷயங்களை இந்த சமூகம் செய்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த நபர்களுக்கு அல்லாஹ் அவங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரஹமத் செய்யணும், அல்லாஹ் அவங்கள பரக்கத்தாக்கணும். நாங்கள் துவா செய்கிறோம். இந்த நேரத்தில் சமூகத்துக்காக வேண்டி இறங்கி செய்கிறவங்களுக்கு சொல்லி யாரையும் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ண பேத்துருவானும் உங்களையால் செய்யலவா அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் மௌனமாக இருப்போம்ன்றதை தயவு செய்து உங்கள்கிட்ட கண்ணியத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.